இன் துணை பதுமத்தலர் மகள் தனக்கும் என்பன் நற்பொய் தனக்கிறைவன் தன் துணை ஆயர்பாவை பெண்ணை தனக்கிறை மற்றையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்சபாண்டவர்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை எந்த இதம் தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் கிருஷ்ணரோட குணாதிசயங்கள், அவர் எப்படி தன்னுடைய நெருங்கியவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு துணையாக இருக்கார் அப்படின்னு ஆழ்வாரோட அனுபவம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோமான, பெரிய பிராட்டியார் மலர்மகள் அலர்மகள்னு அவளுக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த செந்தாமரை பூவில் வீட்டு இருப்பவள் அப்படின்னா தன்னுடைய மனதுக்கு இனியவள், அதனால் பெரிய பிராட்டியாருக்கு இனிமையானவனாகும். அவருடைய மனத்துக்கும் பிராட்டியார் மிகவும் இனிமையானவள், அதனால் பெரிய பிராட்டியாருக்கு இனிமையாகும். நிலமகள் புவிதனக்கிறைவன், நிலமகள் இருக்காளே, பொறுமையின் சிகரமான நிலமகள் இருக்காளே பூமி பிராட்டி, பூமி பிராட்டிக்கும் அன்பனாகும். அப்புறம் கோகுலத்தில் நப்பின்னையோட கம்பானியன், நப்பின்னைக்கு அழகிய மிகவும் அழகாக இருக்கக்கூடிய நப்பின்னைக்கும் இனிய துணையாக இருப்பவராகவும் இருக்கின்றார். அதில் மற்றவர்க்கெல்லாம் எப்படி வன் துணை, பாக்கி யாரெல்லாம் இந்த மாதிரி இனிமையாக இல்லாதவங்களாக இருந்தாலும் சுவாமியோட திருவடி வாரத்தில் விசுவாசமாக இருக்காதவங்களும் சரணாகதி பண்ணாதவாளுமா இருந்தால் கூட அவளுக்கெல்லாம் துணையாக தான் இருக்கார். வலிய சென்று துணை செய்யறதுக்கு எப்பவும் சுவாமி தயாராக தான் இருக்கார். ஆனால் மற்றையோர்க்கெல்லாம் வன் துணை எப்படின்னு கேட்டால், பஞ்சபாண்டவர் இருக்கா இல்லையா, என்ன யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவாளுக்காக போர் புரியணும் அப்படின்னு போகிறார். போர் புரியணும்னு இவெல்லாம் தயார் பண்ணிக்கிறா. ஆனால் இதெல்லாம் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேட்டு பார்க்கலாம், 5 கிராமம் கூட கொடுக்குறானா, இல்லை 5 ஊர் கொடுக்குறானா, இல்லாட்டி போல 5 வீடாவது தரானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம இருந்துக்கலாம், அனாவசியமாக சண்டை போட வேண்டாம் அப்படின்னு யுதிஷ்டிரருக்கு ஒரு அபிப்பிராயம் தோணுறது. ஆனால் என்ன செய்கிறா, இருந்தாலும் போய் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம், யார் கேட்குறது அவளை அப்படின்னா, சுவாமி நான் போகிறேன்ப்பா, நீ என்ன சொல்லணுமோ சொல்லு, உன்னோட வார்த்தைகள்லாம் சொல்லு, ஐ டேக் யுவர் வேர்ட்ஸ், அதை முதல்ல நானே போய் என்ன துரியோதனாதிகிட்ட கேட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறான்னு கேட்டு. அதனால் பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று இயங்கும், அங்கே போய் தன் வாயில் தனக்கு என்ன சமாச்சாரம் தெரியுமோ யுதிஷ்டிரர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரோ அதை போய் அங்கே சொல்லிக்கிறார். அப்படி தான் இருக்கிறார். அது யார் தெரியுமா, எந்தை தந்தை தம்மானை. அவர் அது மட்டும் சொல்லலை, ஆழ்வார்கிட்ட பார்த்தோன்னே நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். என் துணை அவர் சொல்கிறது போக ஆழ்வார் எனக்கு சொல்லிக்கிறார், அவளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு வன் துணை, ஒருத்தருக்கு என் துணை அப்படிலாம் இருந்தால் கூட எனக்கு அவர் என் துணை. நான் எப்படி எடுத்துக்கிறேன், என் துணை. அவர் யார் தெரியுமா, எந்தை தந்தை. எனக்கு அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்பா, எனக்கு பாட்டனார் அவர் தான். சரி, இவாளெல்லாம் நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா, திருவள்ளிக்கேணியில் பார்த்தேன். திருவள்ளிக்கேணின்ற திவ்ய தேசத்தில் அந்த பார்த்தசாரதி எம்பெருமானோட அந்த திருவடி வாரத்தில் நான் பெருமாளை தரிசனம் பண்ணணும், சேவித்து இன்புற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த ஒரு சீன் அவருக்கு ஃப்ளாஷ் போல் முன்னாடி நிற்கிறது. எப்படி, பதுமத்தலர் மகள் கேள்வன், பெரிய பிராட்டியாருக்கு இனிமையானவன், இவரோட மனசுக்கும் பெரிய பிராட்டியார் மிகவும் இனிமையானவள். அது மட்டும் இல்லை, பொறுமைக்கு சிகரமாக இருக்கிற நிலமகள் பூமி பிராட்டியாரும் அவருக்கு ரொம்ப இனிமையானவள் தான். பூமி பிராட்டியாருக்கும் இவரும் இனிமையானவர். அதுக்கு எல்லாமே அழகிய நப்பின்னை, ஆயர் குலத்துக்கு இருக்கிற அந்த பாவை இருக்கிறாளே நப்பின்னை, அவருக்கும் சிறப்பான கம்பேனியன், இவருக்கும் அவரும் இனிமையானவள் அப்படின்னு சொன்னா. இதுக்கு எல்லாத்துக்கு மேலே மற்றையோர்க்கெல்லாம் வந்துடை, இதெல்லாம் ஏற்க முடியாத தன்னுடைய பக்தர்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி அவரோட மன வேதனைக்கு ஆளாக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் வன் துணை. அதனால்தான் சுவாமி என்ன சொல்கிறார், பக்தவராதீனன் தன்னை சொல்லிக்கிறார் நிறைய இடத்துல. ஏன்னா நான் எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மற்றவங்களுக்கெல்லாம் வன் துணை, இந்த வன் துணை மாறிடுது. அப்படின்னா என்ன, பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று இயங்கும். இது ஒரு பெரிய விஷயம். எத்தனை பெரிய சுவாமி, இந்த உலகத்துக்கே அவர் தான் என்ன மகாமூர்த்தி, அதுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவில் அவர் பஞ்சபாண்டவருக்காக தூது சென்று எனக்கு என்னோட பசங்கள்லாம் இவ்வளோ சொல்லி கேட்டிருக்கா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், வாட் இஸ் யுவர் ஐடியாஸ் டு
என்ன டிஸ்பர்ஸ் தி ஆக்குபைடு லேண்ட்ஸை எப்போ திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி தூது சென்று கேட்டதுக்கு கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவன் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. அது பெரிய கதையாக இருந்தால் கூட ஆழ்வார் என்ன சொல்கிறார்? அவர் எந்தை எம்மானை, எந்தை தந்தை எம்மானை இதெல்லாம் சொல்லி கொடுத்தவன், இதெல்லாம் பண்ணுறானே, இவாளுக்கு பெரிய பெரியாட்டுக்கு இனிய கல்வன் சொல்கிறாளே, அவர் எந்தை தந்தை, எனக்கும் தந்தை, என் தந்தைக்கும் தந்தை அப்படிப்பட்டவரை நான் திருவள்ளிக்கணியில் பார்த்தேன். சுவாமிக்கு மகாமூர்த்தி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அந்த மகாமூர்த்தி என்ற திருநாமம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்புடையதான். எல்லாவற்றுக்கும் பெரிய அளவில் இருந்தால் கூட அந்த மகாமூர்த்தி என்று வரும்போது நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன சொல்ல வருமோ அது அத்தனையும் சுவாமிக்கு ஏற்கனவே தெரியும். அந்த வார்த்தைக்கு அவர் முன்ன நிற்பார். நான் உன்னோட சகாயம் பண்ணுறேன், உனக்கு துணையாக நிற்கிறேன் அப்படின்னு. அந்த மகாமூர்த்தின்ற வார்த்தையை எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நம்ம அதை ஜபிச்சுட்டு இருந்தாலே சுவாமி நமக்கும் தான் ஒரு சிறப்பான துணை அப்படின்னு காட்டி தருவார். அந்த தனக்கு ஒரு பெரிய துணை இருக்குது அப்படின்ற நமக்கு ஒருத்தருக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த லைஃப்ன்ற ஜெர்னி இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து இந்த ஜீவனுக்கு இந்த ஜெர்னி இருந்துகிட்டே இருக்கும். இந்த சரீரத்தில் இருக்கும், இது பழசா போச்சுன்னா இதை விட்டுட்டு திரஸ்கரிச்சுட்டு வேறு புது சரீரம் எப்போ கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு அது மேலே தன்னோட பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு வரும்போது அப்படி ஒரு ஜீவனுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய பயணத்துக்கு மகாமூர்த்தி அப்படின்ற அந்த நாமம் சுவாமிக்கு நம்ம என்ன கொடுக்குறாரு? நமக்கு ஒரு துணை கொடுக்குறேன்னு சொல்கிறார். மற்றவர்க்கெல்லாம் வன் துணை தான், ஆனால் அதுபோல் சொல்கிறவனுக்கு என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய ஃப்ளாஷ் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட பகிர்ந்துக்கிறார். தாசோகா.